அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன், வெல்கம் டு மை ஐடியா சேனல். என்னோட சேனலில் நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா ஐடியாஸையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஐடியா கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனில் நம்மளோட திங்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ரீச் பேக் மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் மேலே, அதாவது ஃப்ரிட்ஜ் கவர் மாதிரி வித் பேக்கு. ஸோ அந்த பேக்கில் வந்து நம்மளோட திங்ஸையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கான ஐடியா பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அது எப்படி செஞ்சேங்கிறத பற்றின வீடியோஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன கிச்சனாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களோட திங்ஸை இந்த மாதிரி பேக் செஞ்சு நீங்கள் தொங்க போட்டுறது மூலமாக அதுலேயும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதை நான் ஃபைனலாக நான் உங்களுக்கு திங்ஸும் வச்சு காட்டுறேன். ஓகே, வாங்க இதை எப்படி பண்ணுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, இதுக்கு வந்து மொத்தம் 3 ரைஸ் பேக் தேவைப்படும். இதை நீங்கள் கிளாத்தில் செய்யலாம், பட் கிளாத் வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிளாக நிற்காது, ஸ்டிஃபாக. அதனால தான் நான் இந்த பேக்கை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஒன்று பார்த்திங்கன்னா சென்டரில் வைக்கிறதுக்கும், இன்னொன்று ரைட் ஹேண்ட், இன்னொன்று பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வைக்கிறதுக்காக யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு நான் சென்டரில் வைக்கிற பேக்கை எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 3 சைடும் கட் பண்ணி இதை 2ஆக பிரித்து எடுத்துடலாம். அதில் ஒரு பகுதி மட்டும்தான் நமக்கு தேவைப்படும், இன்னொரு பகுதி தேவைப்படாது இப்போதைக்கு. ஸோ அதில் ஒன்றை மட்டும் எடுத்து ஃபுல்லாக நல்லா எல்லா பக்கமும் சேஃபாக கட் பண்ணலாம். இப்போ கட் பண்ணிவிட்டேன், இது ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடுக்கான இதை நான் எடுக்க போகிறேன் பேக்கு. ஸோ அந்த பேக்கில் பார்த்திங்கன்னா நான் உருட்டு கட்டையும் உருட்டு தட்டை, அதாவது ரொட்டி கட்டை வைப்போம்ல, அந்த இதை வைக்கிறதுக்கான பேக் தான் இப்போ நான் இதை ஆக்சுவலாக இந்த சைடு ரெடி பண்ண போகிறேன். அதுதான் நம்ம கிச்சன் அடிக்கடி எங்கே வைக்கிறதுங்கிற அந்த ஒரு இதுவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் மேலே உள்ள அந்த கைப்பிடி பகுதியை வந்து ஃபுல்லாக கட் பண்ணிடலான் இருக்கேன். ஸோ கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே உள்ளதை யூஸ் பண்ணுவோம். இப்போ கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு எல் ஷேப்பில் மேலேருந்து கொஞ்சோண்டு ஒரு 2-3 இன்ச்சு இறக்கி கட் பண்ணிவிடுங்க. ஆனால் மேலே உள்ளது மட்டும்தான், கீழே உள்ளதை கட் பண்ணிடாதீங்க. மேலே உள்ளதை மட்டும் கட் பண்ணி ஓப்பன் கொடுங்க. ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதையும் அந்த மேலே வைக்கிறோம் இல்லையா, சென்டரில் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து அட்டாச் பண்ணி இப்போ நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து மேலே மட்டும் கட் பண்ணுங்க, உள்ளக்குள்ளது 2ஐயும் சேர்த்தாப்பில் கட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது 2ஐயும் நான் அட்டாச் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் இதை தான் மேலே யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா உள்ளக்கு வந்து கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்குது, சில்வர் கோட்டிங் மாதிரி இருக்காது. ஸோ இது கண்டிப்பாக ஏதாவது டஸ்ட் பட்டாலும் ஈஸியாக துடைக்க ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. அதனால் நான் இதை வந்து கீழேயும் உள்பகுதியை வெளிப்பகுதியை மேலே இருக்க மாதிரியும் வைக்க போகிறேன். ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணலாம். இதை என்ன பண்ணணுன்னா, சூயிங் நான் வந்து மிஷின் யூஸ் பண்ணலை. ஏன்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக மிஷினில் நூல் ரொம்ப லேஸாக இருக்கும், எந்தளவுக்கு தாங்குங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து இப்போ வந்து உள்ள நூல் யூஸ் பண்ணி தான் இதை வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இது அந்த சென்டரில் வைக்கிறது கீழேயும் அந்த லெஃப்ட் சைடு யூஸ் பண்ண போகிற பேக்கை வந்து மேலேயுமா வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இதுக்கு ஒரு பெரிய ஊசி எடுத்திருக்கேன், அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ பெரிய ஊசியும் உள்ள நூலும் எடுத்திருக்கேன். இது 2ஐயும் வச்சு எந்த மெத்தடில் நான் தைக்க போகிறேன்னா, சாதாரணமாக ஸ்டிச் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இல்லாமல், நம்ம இந்த மேக்ஸிமம் நிறைய பேர் செஞ்சுருக்க சான்சஸ் இருக்குது. ஸ்கூல் காலேஜஸ்லாம் எம்ப்ராய்டிங் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எம்ப்ராய்டிங் மெத்தடை தான் இன்றைக்கி நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நூல் கொஞ்சமாகவே எடுங்க, ரொம்ப அதிகமாக நான் எடுத்ததுனாட்ட அடிக்கடி சிக்கு விழுந்துருச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் மீடியமாக, ரொம்ப கொஞ்சம் இல்லாமல் கொஞ்சம் அதிகமாகவும் இல்லாமல், ஸோ இந்த மாதிரி உள்ளக்க விட்டு வெளியே இழுத்து அந்த செகண்ட் நூல் இருக்கு இல்லையா, ஊசியில் இருக்க நூல் இல்லை, பேக் சைடு இருக்க நூலை வந்து கொஞ்சம் சுற்றி விடணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், காட்டுறேன். இந்த மாதிரி சுற்றி மேலே சுற்றி விட்டுட்டோன்னு சொன்னால் சுற்றி வெளிப்பக்கம் வரணும். ஸோ அந்த மாதிரி விடும்போது கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ளவருக்கு போடுற மாதிரி ஒரு எம்ப்ராய்டிங் இது கிடைக்கும். ஸோ இந்த இதை வந்து எம்ப்ராய்டிங் இது வச்சுருப்பாங்களே வளையும், அந்த மாதிரி யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். நான் கையில் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மடக்கி கொடுத்து அடுத்தடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணேன். இப்போ இந்த இதை ஃபுல்லாக நான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன். இதே மெத்தடில் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டிச் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் டைமிங் எடுக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது எல்லாராலையும் பண்ண முடியும், கண்டிப்பாக மிஷின் இல்லைனாலும் உங்களால் ஸ்டிச் பண்ணலாம். அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு கையில் செஞ்சு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ இதை ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிவிட்டேன். அதே மெத்தடு தான் வந்திருக்குது பாருங்கள். நல்லா லைனிங்காக நல்லா டைட்டாக அழகாக டைட்டாகிடுச்சு. ஓகேவா? இப்போ இதை வந்து எப்படின்னா ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது லாஸ்ட்லேயும் சென்டர்லேயும் ஒரு
சேஃப்டி பின் யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அப்போ தான் அடிக்கடி நகண்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி சப்போஸ் எம்ப்ராய்டிங் வளையம் வச்சுருந்திங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இந்த பேக்கை வந்து 2 ஸ்ப்ளிட்டாக பண்ண போகிறேன். அதாவது மேலே பாதியும் கீழே பாதியும். ஸோ ஃபுல்லாக யூஸ் பண்ணோன்னா ரொம்ப இழுத்துக்கிட்டு வரும். அதனால தான் மேலே கீழே பாதி நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த உருட்டு கட்டை இருக்கு இல்லையா, நம்ம சப்பாத்தி ரொட்டி கட்டை, அதை அளவு வச்சு பார்த்துட்டேன் ஏற்கனவே. ஸோ அது எந்த அளவு வருது அப்படிங்கிறத பார்த்துட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு நான் வந்து இப்போ அதுக்கு கொஞ்சம் மேலே வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு தான் கட் பண்ண போகிறேன். பிகாஸ் இந்த இடத்துல நான் வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்காது. அதனால் இப்போ நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அதே மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே எப்படி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிச்சேனோ அதே மெத்தட் தான் கீழே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட மேல் பகுதியை வந்து அதாவது உள்ளக்க 2 இதாக கட் பண்ணிட்டோன்னா கீழே உள்ள பேக்கு ஃபுல்லாகவே போயிடும். ஸோ மேலே மட்டும் லைட்டாக ஒரு சின்ன ஹோல் பண்ணி மேலே உள்ளது மட்டும் தனியாக வர மாதிரி கட் பண்ண போகிறேன். ஒரு கோடு போடுற மாதிரி கட் பண்ணால் கூட போதும். அப்போ தான் நீங்கள் சப்போஸ் ஜிப்பு வைக்கணும்னு ஆசைப்பட்டால் ஜிப்பு வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ எனக்கு 2 இதாக தனித்தனியாக கிடச்சிச்சு. ஸோ நான் மேலே வந்து தனியாக உருட்டுவோம் இல்லையா, அதை தனியாகவும் கீழே கட்டையை தனியாகவும் வைக்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். மொத்தமாக வைக்கும்போது இழுத்துக்கிட்டு வரும். அதனால தான் அப்படி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த திங்ஸ் வைக்க போகிறீங்களோ அந்த திங்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி லெஃப்ட் சைட் பண்ணோமோ அதே மாதிரி ரைட் சைட் பண்ண போகிறோம். நான் ரைட் சைடு பெருசாக இருக்கனாட்டா ஆனாலும் நான் அதை 2 பேக்காக தான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணுன்னா 3 இதாக அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களோட திங்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி பேக் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஓகே, அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ ரெடி பண்ணிவிட்டேன். ஸோ இதை ஃப்ரிட்ஜ் மேலேயும் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த உண்மையை சொன்னால் அந்த சின்னது வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. மேலேயுமே நல்லா ஃபிட்டாக நின்றுச்சு. ஸோ இதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா உருட்டுறதுக்கான அந்த கட்டையை தனியாக அழகாக நீட்டாக போயிடுச்சு. ஸோ கீழேயுமே நான் சொன்ன மாதிரி அந்த ரொட்டி கட்டை தனியாக வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதுக்குன்னு நம்ம தனியாக ஸ்பேஸ் வச்சோன்னு சொன்னாலும் கூட என்ன ஆகும் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஒரு செல்ஃபில் இடம் தேடணும். மேபி சைடில் வச்சா கூட அடிக்கடி விழுகும். ஸோ இது வந்து நீட்டாக ஒரு இடம் வச்சாச்சு. இப்போ இதை நீங்கள் ஜிப் வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகி வராமல் அழகாக இருக்கும். மேபி நான் டைம் கிடைச்சா கண்டிப்பாக அதையும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ இதே மாதிரி வந்து நான் அந்த சைடு அனதர் சைடும் பண்ணியிருக்கேன். அதையும் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இந்த ரைட் சைடு பார்த்திங்கன்னா நான் மேலே கீழே 2 இது வச்சுருக்கேன். ஸோ கீழே வந்து இந்த டயரு கவர்ஸ் அந்த மாதிரிலாம் வைக்கலான்னு இருக்கேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இட்லி தட்டு இருக்கும் இல்லையா, அந்த இதை வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே உள்ளதை கொஞ்சம் பேக்கில் கட் பண்ணிட்டேன். ஸோ கட் பண்ணும்போது கவனமாக இருங்க. நான் ஃப்ரண்ட்டில் கட் பண்ணேன் இனிமேல் அப்படின்னு சொன்னால் அது ஸ்ப்ளிட் ஆகிடும். அதனால் கட் பண்ணலை. ஸோ அப்படியே விட்டுட்டேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா டயரு கவர்ஸ் இந்த மாதிரி திங்ஸ்லாம் வைக்கலான்னு இருக்கேன். இதே இதை நீங்கள் மேலே வந்து அழகான பேப்பர் கூட ஒட்டிக்கலாம், அல்லது ஸ்டிக்கர்ஸ் எதுனாலும் நீங்கள் அழகாக ஒட்டுக்கிறதுனா ஒட்டிக்கோங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் லெஃப்ட் சைடு வந்து மேலே ஸ்டிச் வர மாதிரி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம வெயிட்டானது இந்த லெஃப்ட் சைடு வச்சுருக்கோம். அதனால் ரைட் சைடு பார்த்திங்கன்னா கீழே தொங்குற மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா அது வெயிட் கம்மியானது, மேபி அது இழுக்க சான்சஸ் இல்லை. ஸோ கொஞ்ச நாள் தாங்குறவங்க இல்லையா, அதுக்காக. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேக்கை நீங்கள் எப்படி வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ இதை நான் சென்டரில் ஸ்டிச் பண்ணியிருந்தோன்னு சொன்னால், அதாவது இந்த இடத்துல இல்லை, எல்லா பக்கமுமே ரைட்டோ லெஃப்ட்டோ மேலேயோ கீழேயோ. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பக்கம் குட்டி குட்டி கிண்ணங்கள், குட்டி குட்டி ஸ்பூன்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். இப்போ இந்த பேக் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பெருசாகவே எனக்கு கிடச்சிருக்கிறதுனால இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் இட்லி தட்டு சின்னது வச்சுருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட 8 தட்டு கிட்ட 6 தட்டு கிட்ட இதில் நான் வச்சுட்டேன். நல்லாவே தாங்குது, பிகாஸ் கம்மியானது தான் வெயிட்டு. ஸோ நீங்களும் இதையே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ரொம்ப சின்ன கிச்சனாக இருக்கும், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்களோட திங்ஸ் எல்லாம் இதில் அழகாக வச்சுக்கலாம். நல்லாவே தான் தாங்குது. நான் கூட எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஐடியா உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ கண்டிப்பாக எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இதை பார்த்திங்கன்னா அந்த இடியப்பம் புளி வேலை அந்த மாதிரி கட்டை அல்லது சின்ன சின்ன தட்டுக்கள் வச்சா கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.